Hi students. இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் 1 and 2 சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சப்டிவிஷன் 3 சால்வ் பண்ணலாமா? இப்போ 1 and 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 and 2 புரியாதவங்க ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். சப்டிவிஷன் 1 தனியா, சப்டிவிஷன் 2 தனியா. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ லெட் அஸ் டூ த சப்டிவிஷன் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்டிவிஷன் 3ல நம்ம வழக்கம் போல a is equal to 1/3 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2ன்னு எடுத்துக்கலாம். இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ லாஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா ஸோ வெளியில் எதுவுமே இல்லை, பட் இங்கே வெளியில் 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1/3 உள்ள எடுத்துட்டு போகலாம். அப்போ 1/3 உள்ள எடுத்துட்டு போனால் ஃபர்ஸ்ட் ரோ 2/3 2/3 1/3 1/3 உள்ள எடுத்துட்டு போகிறேன். 1 into 2 ஸோ 2/3. அதே மாதிரி தான் 1 into 2 2/3 1 into 1 1/3. ஸோ அதான் ஒன்றும் இல்லை, இந்த 3 வந்து கீழே வரணும், அதுதான் minus 2/3 1/3 2/3. புரியுதுங்களா? அடுத்தது அதே மாதிரி 1/3 minus 2/3 2/3. சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1/3 உள்ள எடுத்துட்டு போயிருக்கேன். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்னது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆல்ரெடி நம்ம 2 கொஸ்டின் போட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் சொல்றேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா ஏஐஜே பவர் டி போட்டுக்கணும். ஸோ டின்றது டிரான்ஸ்போஸும் தெரியும், ஏஐஜேன்றது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு பெரிய பிராக்கெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 2/3 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பிளஸ் மைனஸ் பிளஸ் எடுத்துக்கணும். ஸோ பிளஸ் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளஸ், இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் க்ளோஸ் பண்ணா 1/3 2/3 minus 2/3 2/3 ஆச்சுங்களா? அடுத்தது மைனஸ் போது செகண்ட் எலிமெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, minus 2/3 2/3 1/3 2/3. செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமை க்ளோஸ் பண்றோம். minus 2/3 2/3 1/3 2/3. அடுத்தது பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டா என்ன வரும்னா 1/3 எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் க்ளோஸ் பண்றோம். என்ன வரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலமை க்ளோஸ் பண்ணா minus 2/3 1/3 1/3 minus 2/3. கரெக்டா? ஸோ இந்த பக்கம் ஒரு பெரிய பிராக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுட்டோம். அடுத்தது என்ன வரும், மைனஸ் வரும். மைனஸ் போட்டுட்டு இது என்னது, இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா என்ன இருக்கு, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இதுதான் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணா எனக்கு என்ன வரும் பாருங்க, இந்த செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2/3 1/3 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் க்ளோஸ் பண்ணா 2/3 1/3 minus 2/3 2/3. அடுத்தது பிளஸ் போது எது, இந்த 1/3 இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2/3 1/3 1/3 2/3. சரியா? அடுத்தது மைனஸ் போது இந்த எலிமெண்ட், ஸோ இந்த செகண்ட் ரோ தேர்ட் காலம் க்ளோஸ் பண்ணா 2/3 2/3 செகண்ட் ரோ தேர்ட் காலம் க்ளோஸ் பண்றேன். ஸோ 1/3 minus 2/3. கரெக்டா? அடுத்தது மைனஸ்க்கு அடுத்து பிளஸ் போட்டுக்கலாம். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா இதுதான் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இதை க்ளோஸ் பண்ணா 2/3 1/3 2/3 1/3
third row first column close பண்றேன் 2 by 3 1 by 3 1 by 3 2 by 3 1 by 3 2 by 3 அடுத்தது மைனஸ் போட்டா என்ன வரும் செகண்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலம் அப்ப இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 by 3 1 by 3 minus 2 by 3 2 by 3 அதை எழுதிக்கோங்க 2 by 3 1 by 3 minus 2 by 3 2 by 3 கரெக்டா செக் பண்ணிடலாமா third row second column 2 by 3 1 by 3 minus 2 by 3 2 by 3 கரெக்டா இதுதானா 2 by 3 1 by 3 minus 2 by 3 2 by 3 கரெக்டா அடுத்தது லாஸ்ட் அதாவது third row third column so இந்த ரோவை இந்த காலம் க்ளோஸ் பண்ணா 2 by 3 2 by 3 minus 2 by 3 1 by 3 2 by 3 2 by 3 என்னது minus 2 by 3 1 by 3 இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ is equal to bracket போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயும் செகண்ட் சப்டிவிஷன்லயும் பழைய ரெண்டு வீடியோல பார்த்திருக்கோம் எப்பயுமே இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் சொல்லியிருக்கேன் 1 by 3 into 2 by 3 that is 1 into 2 2 by 9 சரிங்களா மேல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சோ 1 into 2 2 3 into 9 அப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க எப்பவுமே மைனஸ் வரும் இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு இன்னொரு மைனஸ் வர இங்க இருக்கு சோ இது பிளஸ் ஆயிடும் அதே மாதிரி இத ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 2 4 by 3 into 3 ஆச்சா அடுத்தது மைனஸ் இது வந்து பிளஸ் இது மைனஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4 by 9 மைனஸ் இத மல்டிப்ளை பண்ணா 2 by 9 அடுத்தது பிளஸ் இத மல்டிப்ளை பண்ணா அதே மாதிரி தான் 4 by 9 மைனஸ் 1 by 9 ஆச்சா அதே மாதிரி அடுத்தது நீங்களே பண்ணிடலாம் இப்போ என்ன வரும் பாருங்க மைனஸ் ஆஃப் 4 by 9 plus 2 by 9 so minus இருக்கு minus into minus plus ஆயிடும் அடுத்தது plus 4 by 9 minus 1 by 9 அடுத்தது minus minus 4 by 9 minus 2 by 9 சரிங்களா அடுத்தது plus 4 by 9 இதை extend பண்ணிக்கோங்க இந்த bracket 4 by 9 minus 1 by 9 அடுத்தது minus 4 by 9 plus minus இருக்கதால plus ஆயிடும் 2 by 9 plus 2 by 9 plus 4 by 9 இந்த bracket க்ளோஸ் பண்ணலாமா அடுத்தது இப்போ சிம்பிளிஃபை பண்ணா 2 plus 4 இங்க காமன் டினாமினேட்டர் போது மேல வந்து நடுவுல என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 2 plus 4 6 by 9 that is 2 by 3 அடுத்தது minus 4 minus 2 minus 6 by 9 இங்க பிளஸ் இருக்கு plus 6 by 9 2 by 3 அடுத்தது 4 minus 1 3 by 9 that is 1 by 3 அதே மாதிரி 4 plus 2 6 by 9 2 by 3 minus 2 by 3 கரெக்டா அடுத்தது 4 minus 1 3 by 9 1 by 3 minus 4 minus 2 minus 6 by 9 அப்ப பிளஸ் ஆயிடுமா அப்ப 2 by 3 இது அதே மாதிரி 4 minus 1 3 by 9 1 by 3 அப்புறம் 4 plus 2 6 by 9 2 by 3 minus 2 by 3 இது அதே மாதிரி 2 by 3 சோ இதுதான் aij கரெக்டா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் a னா aij to the power t நம்ம சொல்லிட்டோம் அப்ப என்ன வரும்னா adjoint of A is equal to இதுதான் aij இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம் 2 by 3 2 by 3 1 by 3 minus 2 by 3 1 by 3 2 by 3 1 by 3 minus 2 by 3 2 by 3 இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு சொன்னா என்னவாகும் டிரான்ஸ்போஸ்ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அது ரோவை வந்து காலமா எழுதணும் அதுதான் டிரான்ஸ்போஸ் சோ இப்படி இருக்கிறது நான் இப்படி எழுத போறோம் சோ என்ன வரும் சொல்லுங்க 2 by 3 2 by 3 1 by 3 next row minus 2 by 3
1/3 2/3. அடுத்தது 1/3 minus 2/3 2/3. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா?